Hello students, welcome to BE Math Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது மெத்தட். அதுக்கு நேம் என்னன்னா மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு அந்த சம்மை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெத்தட் ஆஃப் undetermined கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மெத்தடில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்ததை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம், இந்த மெத்தடுக்கு தேவையானதை மட்டும். இப்போது ஜென்ரலாக நமக்கு இந்த செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா d squared plus pd plus q of y equal to r அப்படி இருக்கும். அதாவது d squared y by dx squared plus p into dy by dx plus q equal to r இந்த மாதிரி இருக்கும், இல்லை இந்த மாதிரி இருக்கும். இதில் pqங்கிறது கான்ஸ்டன்ட், rங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸும் இருக்கலாம் நம்மளுக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம இதுக்கு சால்வ் அப்படின்னு கொடுத்தாலே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிப்போம். தேர்ஃபோர் த ஜென்ரல் சொல்யூஷன் y ஈக்குவல் டு cf ப்ளஸ் piன்னு கண்டுபிடிச்சி எழுதுவோம். நம்ம இதுலையும் நம்ம அதே தான் பண்ண போகிறோம். பட் இவ்வளவு நாளாக நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இந்த மெத்தடுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும்தான் இந்த மெத்தடில் டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் இப்போ கண்டுபிடிக்க போகிற மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைண்டுக்கும் இவ்வளவு நாளாக போட்ட சொல்யூஷன்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் இது மட்டும்தான். சரி, ஓகே. இப்போ இந்த மெத்தடில் எப்படி இருந்தால் பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல ஒரு ஃபார்முலா மாதிரி பார்ப்போம். இப்போ இங்கே ஆர்ஹெச்எஸில் எப்போவுமே என்னன்னு இருக்கும், ஆர் இஸ் அ function of xன்னு இருக்கும். pq is a constant, r is the function of x, எப்போவுமே xல தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது நமக்கு இங்கே ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ், இந்த பக்கம் பர்டிகுலர் இன்டெக்ரல். அதாவது இதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கூட நம்ம கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்னு கேட்டிங்கன்னா ypங்கிறது ஒரு ட்ரையல் சொல்யூஷன். இதிலிருந்து நம்ம ypயை கண்டுபிடிச்சிட்டு பர்டிகுலர் இன்டெக்ரலை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேங்களா, சரி. ஃபஸ்ட்டு என்ன மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா e பவர் ax அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இல்லை சம் கான்ஸ்டன்ட் டேர்ம் p இன்ட்டு e பவர் ax அப்படி இருந்ததுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா a இன்ட்டு e பவர் ax. அதே தான், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை போட்டுட்டு இங்கே என்ன e பவர் ax இருக்கோ அதையே தான் பர்டிகுலர் இன்டெக்ரல் ட்ரையல் சொல்யூஷன் yp ஈக்குவல் டுன்னு எழுதுவோம். தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் x பவர் n அப்படி இருக்குது. அப்படி இல்லாட்டி எனக்கு சம் an இன்ட்டு எக்ஸ் பவர் n, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி ஏதாவது கூட இருக்குது அப்படின்னா இங்கே என்ன போடணும் அப்படின்னா a0 ப்ளஸ் a1x ப்ளஸ் a2x ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 an எக்ஸ் பவர் n. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரலாக எழுதுவோம். எக்ஸ் பவர் nன்னு இருந்ததுன்னா அப் டு an எக்ஸ் பவர் n வரைக்கும் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னுக்கு பதிலாக 2 இருக்குது, அதாவது எக்ஸு ஸ்கொயர்டு இருக்குது அப்படின்னா a0 ப்ளஸ் a1x ப்ளஸ் a2x ஸ்கொயர்ட், அதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா, தேர்ட் ஒன் சைன் ax அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, அதாவது சம் p இன்ட்டு சைன் ax ஆர் p இன்ட்டு காஸ் ax. அப்படி இல்லை இது ரெண்டும் ஆட் பண்ண மாதிரி இருக்குது, அப்படி இருந்ததுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா a இன்ட்டு சைன் ax ப்ளஸ் b இன்ட்டு காஸ் ax. ஓகேங்களா,
or p into sin ax plus q into cos ax. பாருங்க, ரெண்டு டேர்மும் சேர்ந்து இருந்தாலுமே நம்ம என்ன தான் எழுத போகிறோம்? sin ax plus b cos ax தான் எழுத போகிறோம். இங்கே பாருங்க, வெறும் sin ax இருந்தாலும் இப்படி தான் எழுதணும். sin ax plus cos ax இருந்தாலும் இப்படி தான் எழுதணும். ப்ளஸில் தான் இருக்குது பாருங்க. ஓகேங்களா? அடுத்த மெத்தடு, ஃபோர்த்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 3 பார்த்துருக்கோமா? ஓகே, எக்ஸ் பவர் என் பார்த்தாச்சு, இ பவர் ஏஎக்ஸ் பார்த்தாச்சு, சைன் ஏஎக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது எக்ஸ் பவர் என் இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் அப்படி இருக்குது. எக்ஸ் பவர் என் இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் இதுக்கு தனியாக பார்த்தோம், இதுக்கு தனியாக பார்த்தோம். இப்போ இது ரெண்டும் கம்பைண்டாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, அப்படியே தான் எழுத போகிறோம். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு ஏ நாட் ப்ளஸ் a1x ப்ளஸ் a2x ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 an எக்ஸ் பவர் n. ஓகேங்களா? xn e பவர் ax இருந்ததுன்னா e பவர் ax இன்ட்டு xnோட ஃபார்முலா. இதுக்கு இன்னும் ஒரு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. அடுத்தது ஃபிஃப்த்து என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, e பவர் bx இன்ட்டு சைன் ஏஎக்ஸ். இங்கே ஏ இருக்கிறதுனால இங்கே கான்ஸ்டன்ட் இ பவர் ஏஎக்ஸ் போடாமல் பிஎக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஆர் அதே தான், இ பவர் பிஎக்ஸ் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் இப்படி இருந்ததுனாலும் என்ன தான் எழுத போகிறோம்? இதுக்கு இ பவர் பிஎக்ஸ் இன்ட்டு ஏ சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி காஸ் ஏஎக்ஸ். ஓகேங்களா? இங்கே என்ன கூட இருக்கோ அந்த இ பவர் இருந்தால் இ பவர் அந்த மாதிரி ஆட் பண்ணி போடுறோம். அடுத்தது எக்ஸ் பவர் என் இருந்தது எனக்கு அப்படின்னா, எக்ஸ் பவர் என் இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் ஆர் சேம் திங் எக்ஸ் பவர் என் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் இப்படி இருந்ததுனாலும் எனக்கு என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஆக்சுவலி ஏ நாட் ப்ளஸ் ஏ1 எக்ஸ் ப்ளஸ் டாட் 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 ஏஎன் எக்ஸ் பவர் என் இன்ட்டு ஆக்சுவலி சைன் ஏஎக்ஸ்னால் என்ன எழுதுவோம்? ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ் எழுதுவோம்ல. அப்போ அதே தான் இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸுக்கு முன்னாடி அதே மாதிரி அதே கான்ஸ்டன்ட் போடக்கூடாதுன்றதுனால நான் டேஷ்ன்னு போட்டுக்கிறேன். ஏ நாட் டேஷ் ஏ டேஷ் ஏ1 எக்ஸ் ப்ளஸ் டாட் டாட் ஏஎன் டேஷ் எக்ஸ் பவர் என் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ். ஓகேங்களா? இந்த sin ax cos ax அப்படியே தான் வரும். இந்த கான்ஸ்டன்ட் a bக்கு பதிலாக a0 a1x plus a2x ஸ்கொயர் plus a0 dash plus a1 dash plus an dash அப்படி இல்லைன்னா c0 c1 c2 எது வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரணும். இங்கே n இருந்தால் இங்கே n 2ன்னு இருந்தால் அப் டு 2 வரைக்கும் வரும். இதுதான் இன்னைக்கு ஃபார்முலாஸ். இதை வச்சு நம்ம ஒரு சம் எப்படி போடுறதுன்னு இப்போ பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட்டு சம் உங்களுக்கு ஜஸ்ட் இ பவர் ஏஎக்ஸை வச்சு போடுறது சிம்பிளான சம்மை போடுறேன். ஓகேங்களா? சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் 3d ப்ளஸ் 2 ஆஃப் y ஈக்குவல் டு 6e பவர் 3x. இதில் ஒரு 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் இந்த மாதிரி ஜென்ரலாக வருது, வெறும் இ பவர் 3x, வெறும் எக்ஸ் பவர் என் ஆர் காஸ் ஏஎக்ஸ் சைன் ஏஎக்ஸ் அந்த மாதிரி வர்றது. செகண்ட் டேர்ம் இந்த மாதிரி கம்பைண்டாக வருது, எக்ஸ் பவர் என் சைன் ஏஎக்ஸ் இ பவர் ஏஎக்ஸ் சைன் ஏஎக்ஸ் அப்படி இல்லாட்டி எக்ஸ் பவர் என் ப்ளஸ் இ சைன் ஏஎக்ஸ் இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ் அந்த மாதிரி வர்றது. தேர்ட் டைப் இன்னொரு மாடல், அது என்னன்னு போடும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போடுறது ஸ்ட்ரைட் கேஸ், அதாவது ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கும், இல்லை ப்ளஸ் போட்டு இன்னொரு டேர்ம் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இதை சொல்யூஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம்? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ த ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் m squared minus 3m plus 2 equal to 0.
இப்போ இங்கே வந்து ப்ராடக்ட் டு சம் வந்து -3 இருக்குது. அப்போது -1, -2 போட்டால் தான் -(-) ப்ராடக்ட் ஆட் பண்ணால் -3 வரும். அப்போ இந்த ரூட்டை எப்படி எழுதிக்கலாம்னா m-1 into m-2 equal to 0, which implies m equal to 1, 2. ஓகேங்களா? ஸோ எம்மோட வேல்யூ 1, 2 வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். தேர்ஃபோர் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு, நான் ஆஸ் யூஷுவல் சொல்லியிருக்கேன், காம்ப்ளிமெண்ட்ரிக்கு நம்ம இவ்வளவு நாளாக என்ன போட்டோமோ அதே தான். த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னா ஃபார்முலா என்ன வரும்? ஏஎக்ஸ் a e power m1x plus b e power m2x. So a e power m1 வந்து 1x plus b e power m2 வந்து 2x. a bன்னு போடலாம், இல்லை c1 c2 or c0 c1 எப்படி வேணால் பண்ணலாம். நமக்கு தேவை கான்ஸ்டன்ட் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். காம்ப்ளிமெண்ட்ரி வந்து cfன்னு எழுதலாம், இல்லாட்டி இதில் வந்து ஜென்ரலாக ycன்னு எழுதுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஃபஸ்ட்டு கேஸுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் தேர்ட் கேஸுன்னு சொன்னல, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்திருக்க ரூட் இருக்குல்ல, e power x e power 2x, அதை மட்டும் நம்ம வந்து என்ன எழுதுவோம்னா here the solution set sன்னு எழுதணும். here அதுக்கு பேர் என்னன்னா solution set up sன்னு சொல்லுவோம். here the solution set s is equal to, நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? e power x, e power 2x. அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் e power x e power 2x 1, 2 இருக்குல்ல, அதை மட்டும் நான் எழுதியிருக்கேன். e power x e power 2x. அதே மாதிரி நம்ம இங்கே எம்மோட வேல்யூ என்ன வருதோ அதை மட்டும் நம்ம இங்கே இதை மாதிரி எழுதுவோம். ஓகேங்களா? விட்டுட்டு இப்போ இதை எழுதியாச்சு, கான்ஸ்டன்ட் டேர்மை விட்டுட்டு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்ஸு பாருங்கள், ஆக்சுவலி கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை நம்ம 1ன்னு நேம் பண்ணிப்போம், ஏன்னா அதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த e power xும் e power 2xும் இஸ் நாட் இன் RHS ஆஃப் ஈக்குவேஷன் 1. அதுதான் வந்து கேஸ் 1, கேஸ் 3, கேஸ் 2க்குள்ள டிஃப்ரென்ஸ். கேஸ் 3ல் என்ன வரும்னா, இங்கே கொடுத்துருக்கிறது இங்கே சம்டைம் ரூட்டாக வரும். ஓகேங்களா? பட் இங்கே நம்மளுக்கு வரல. e power x e power 2x இருக்குது, இங்கே வெறும் e power 3x இருக்குது. 2ம் இல்லை 1ம் இல்லை. அப்போ இது இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் எஸ். அப்போ நான் என்ன எழுதுறேன்னா, RHS ஆஃப் 1 இஸ் RHS of 1 is not in S, is not a member of S. அதாவது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அதனால் RHS of 1 is not a member of S. அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட் கேஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ choose YP, that is trial solution. PI is equal to Y of P is equal to, என்ன சொன்ன நான், e power AX இருந்ததுன்னா something constant a into e power ax போடணும்னு சொன்னேன். ஆனால் நான் இங்கே c into e power ax, இங்கே ax என்ன இருக்குது? 3x இருக்குது. ஏன் c போட்டிருக்கேன்னா, ஆல்ரெடி abன்னு இருக்குது, அதனால் இன்னொரு கான்ஸ்டன்ட் cன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், ycயை வந்து 2ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்ரி கண்டுபிடிச்சிருக்கேன், பர்டிகுலர் இன்டகரல் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏபிசி கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது இல்லையா, இதை எல்லாத்தோடைய வேல்யூவையும் கண்டுபிடிச்சி நான் கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுத போகிறேன். சரிங்களா? இப்போ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ypலேருந்து yp டேஷ் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா, இங்கே பாருங்கள், டிங்கிறது டிஃப்ரென்ஷியேட், அடுத்தது டி ஸ்கொயர்டுங்கிறது டபுள் டிஃப்ரென்ஷியேட். அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தோட வேல்யூவும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் தான் எனக்கு ஜென்ரல் சொல்யூஷன். இத்தனை நாளாக எப்படி போட்டோம்? ஜென்ரல் சொல்யூஷன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகரல், அதோடு முடிச்சுருவோம். இங்கே அதோட முடியாது, அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணி ஃபைனலாக எழுதணும். ஸோ yp dash is equal to c constant term, e power 3x பண்ணால் e power 3x, 3xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 கான்ஸ்டன்ட்டு, xஐ பண்ணால் 1. ஸோ அடுத்தது yp டபுள் டேஷ் பண்ணால்
3c கான்ஸ்டன்ட் அதை வெளியில் எடுத்துட்டேன். அகெயின் e பவர் 3x பண்ணால் 3x, அகெயின் 3x பண்ணாக்கா 3 வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 9c e பவர் 3x y டபுள் டேஷ் ஈக்குவல் டு, ஓகேங்களா. இப்போ yp இருக்குது, yp வந்து c e பவர் 3x, yp டேஷ் வந்து 3c e பவர் 3x, yp டபுள் டேஷ் வந்து 9c e பவர் 3 டபுள் x, 9c e பவர் 3x. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் yp dash yp double dash in equation 1, which implies equation 1 y squared, sorry d squared, d squared நம்ம எப்படின்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலி given என்ன இருந்தது நம்மளுக்கு, given வந்து d squared minus 3d plus 2 of y equal to 6 e power 3x. இதுதான் ஈக்குவேஷன் 1. இதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னா y டபுள் டேஷ் மைனஸ் 3y டேஷ் ப்ளஸ் 2 ஆஃப் போட தேவையில்ல, ப்ளஸ் 2y ஈக்குவல் டு, ஏன்னா y டேஷ் y டபுள் டேஷ் போட்டோம்ல, ஈக்குவல் டு 6 e பவர் 3xன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இதில் கொண்டு போயிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை தான் இப்படி எழுதியிருக்கேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் y டபுள் டேஷ் என்ன வந்தது, 9c e பவர் 3x, கரெக்டுங்களா. 9c e பவர் 3x மைனஸ் 3 இன்ட்டு y டேஷ் என்ன வந்தது, y டேஷ் வந்து எனக்கு 3c e பவர் 3x வந்தது, ப்ளஸ் 2 இன்ட்டு y என்ன வந்தது, y வந்து c e பவர் 3xன்னு வச்சோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 6 e பவர் 3x, ஓகேங்களா. இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 9c e பவர் 3x minus 3 into 3 9c e power 3x plus 2c e power 3x is equal to 6 e power 3x. இப்போ பாருங்க plus 9 minus 9, c இருக்கு e power 3x 3x. ஸோ சேம் டிஃப்ரெண்ட் சைனுன்னு கேன்சல் பண்ணிட்டேன். அப்போது 2c e power 3x is equal to 6 e power 3x. இப்போ equating the coefficient of e power 3x on both sides. இங்கே நம்மளுக்கு ஒரு டேர்ம் தான் வந்திருக்கு, சம்டைம் 2-3 டேர்ம்ஸ் வரும். அப்போது எல்லா டேர்மையுமே ஈக்குவேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் e பவர் 3x எடுத்திங்கன்னா LHSல 2c இருக்குது, RHSல 6 இருக்குது. ஸோ விச் இம்ப்ளைஸ் c இஸ் ஈக்குவல் டு 6/2 3. இப்போ நமக்கு சியோட வேல்யூ என்ன வந்திருக்கு, 3. ஓகேங்களா. இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி எனக்கு ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஈக்குவேஷன் இல்லாததுனால ஈக்குவேட் பண்ணுறதுக்கு வேறு கோஎஃபிஷியன்ட் இல்லை இல்லையா, ரெண்டு சைடுமே. அதனால் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ இப்போ கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் c இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூவை கொண்டு போயிட்டு yல கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ஃபோர் த ஜென்ரல் சொல்யூஷன் y ஈக்குவல் டு cf plus pi which is equal to yc plus yp. ஆக்சுவலி நம்ம எதுக்கு இந்த yp டேஷ் yp டபுள் டேஷ்லாம் கண்டுபிடிக்கிறோன்னா இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சி இந்த பர்டிகுலர் இன்டகரலில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக தான் கண்டுபிடிக்கிறோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ y ஈக்குவல் டு cf நம்மளுக்கு என்ன வந்தது, a e பவர் x ப்ளஸ் b e பவர் 2x ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து c e பவர் 3x, c வந்து 3 வந்தது. ஸோ த்ரீ சி e பவர் 3x வரணும். 3c சியோட வேல்யூ தான் 3 இல்லை, அப்போது 3 e பவர் 3x. இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன் என்ன வந்திருக்கு, y இஸ் ஈக்குவல் டு
ஏஇ பவர் எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் 2x ப்ளஸ் 3e பவர் 3x. இவ்வளவு தாங்க இந்த மெத்தடில். ஜஸ்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல் கூட இதில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 ஈஸி உங்களுக்கு. அதே மாதிரி இந்த அன்டிட்டர்மினன்ட் கோஎஃபிஷியன்ட் மெத்தடும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரில் கம்பல்சரி எல்லாத்துல இருந்தும் கேட்குறாங்க. லெக்ராஞ்சஸும் கேட்குறாங்க, காஷிஸ் மெத்தடும் கேட்குறாங்க, வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கேட்குறாங்க, அன்டிட்டர்மினன்ட்டும் கேட்குறாங்க, உங்களுக்கு ஆர்டினரி ஈக்குவேஷனை சால்வ் அந்த மெத்தட்லேயும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது கம்பல்சரி ஒரு 3 மெத்தடாவது நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களால் கரெக்டாக 16 மார்க் அட்டன் பண்ண முடியும். 2 மார்க்ஸில் வந்து ஒரு 4 மார்க் வரும். உங்களுக்கு வந்து இந்த யூனிட்லேருந்து அப்படியே 20 மார்க்ஸ் ஈஸியாக. இன்றைக்கி இதோட போகிறோம். நெக்ஸ்ட்டு கொஷின் மாடல் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.